அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முறை 2026 இதற்குரிய படிவங்களை ஆன்லைனில் எப்படி ஃபில்லப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் கூகுளில் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு முதல்ல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய வலது கை பக்கத்தில் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபில் எனுமரேஷன் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். இல்லை அப்படின்னா சைன்அப் கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் பேஜில் மறுபடியும் அதே அந்த ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய ஸ்டேட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடியை கொடுக்கணும். கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள் ஓட்டர் ஐடி கூட ரிஜிஸ்டர் ஆகியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும். ஒருவேளை ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் உங்களுடைய லாகின் பேஜில் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் இருந்துச்சுல்ல, அதுக்கு கீழே ஃபில் ஃபார்ம் 8ன்னு இருக்கும். அந்த ஃபார்ம் 8ல் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்கள் பழையபடி ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் லாகின் பேஜில் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கு பிறகு தமிழ்நாடுன்னு ஸ்டேட்டுக்கு கொடுங்க. ஓட்டர் ஐடி உங்களுடைய ஓட்டர் ஐடியை கொடுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்த உடனே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை ஆன உடனே உங்களுடைய அந்த ஃபார்ம்க்குரிய பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். என்னென்னா, முதல்ல செலக்ட் 1 கேட்டகரின்னு கீழே 3 ஆப்ஷன் இருக்கும். முதல் ஆப்ஷன் மை நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்டோரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் SIR 2002 அல்லது 2005 உங்கள் பேர் ஏற்கனவே இருக்குது. இப்போ உங்களுக்கு 38 வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொடுங்க. 38 வயசுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள ஆப்ஷன் பேரண்ட்ஸ் நேம், உங்கள் ஃபாதரோ மதரோ பாட்டி தாத்தா அவங்களுடைய பேர் பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சுன்னா அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் பேரும் பழைய வாக்காளர் பட்டியலில் இல்லை, உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேரும் இல்லைன்னா அந்த 3வது ஆப்ஷனை கொடுங்க. இப்போ பெரும்பாலும் இப்போ உங்கள் பேர் இல்லைன்னா அந்த 2வது ஆப்ஷன் கொடுங்க. மை பேரண்ட்ஸ் நேம்ங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்டேட்டு தமிழ்நாடு, அதுக்கப்புறம் என்ன தொகுதி, என்ன பார்ட்டு, சீரியல் நம்பர், நீங்கள் உங்களோட பேர் பழைய வாக்காளர் பட்டியலில் இல்லை, உங்கள் அப்பா பேர் தான் இருக்குது அப்படின்னா கீழே ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் அப்பா தந்தை அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு பிறகு ஓப்பன் ஆகிற பேஜில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர், அப்பாவோடது அம்மாவோடது அந்த மாதிரி என்ன கேட்டிருக்கோ உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். இதில் ஆப்ஷனல்னு இருக்கிறது நீங்கள் ஃபில்லப் பண்ணலைனாலும் பரவாயில்ல. மேண்டிட்டரியை மட்டும் ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். டீட்டெயில்ஸ் ஆஃப் எலக்டாரின் லாஸ்ட் SIRனு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கடைசியில் ப்ரிவ்யூ பாருங்கள். ப்ரிவ்யூ பார்த்த உடனே எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து சப்மிட் கொடுங்க. ப்ரிவ்யூ கொடுக்கும்போது டிக்ளரேஷன் இதில் ஒரு டிக் இது பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இதுதாங்க உங்களுடைய படிவத்தை நீங்கள் ஆன்லைனில் எப்படி பூர்த்தி செய்யணுங்கிறது இந்த மெத்தட் படி நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம்.